ஆண்டுகள் இருண்ட காலம் என்று அழைக்கப்பட்டது. நீங்க மல்கியா தீர்க்க தரிசன புஸ்தகத்திலிருந்து மத்தேயு சுவிசேஷம், இந்த இடைப்பட்ட காலம் எத்தனை வருஷமா? 400 வருஷங்கள். ஆண்டவர் இந்த 400 வருடங்கள் எந்த தீர்க்கதரிசியும் இல்லை, இவர்களை எச்சரிக்கவோ இவர்களுக்கு தேவனுடைய வார்த்தையை சொல்லவோ யாரும் இல்லை. தேவன் மௌனமாயிருக்கிறார். தேவ சத்தத்தை அவர்கள் கேட்க முடியாத ஒரு இருண்ட காலமாக அது காணப்படுகிறது. அதுக்கு முன்னாடி அப்படி இல்லை. ஆண்டவர் ஒவ்வொரு காலகட்டத்திலும் ஆண்டவர் அநேக தீர்க்கதரிசிகளை ஆண்டவர் அனுப்பி தம்முடைய ஜனங்களோடு கூட கர்த்தர் என்ன பண்ணாராம்? பேசினார். தேவ சத்தத்தை அவர்கள் கேட்டார்கள். ஆனா மல்கியாவில இருந்து நீங்க மத்தேயு சுவிசேஷம், இந்த இடைப்பட்ட இந்த 400 ஆண்டுகள் அவங்க தேவ சத்தத்தை என்ன பண்ண முடியல, கேட்க முடியவில்லை. அப்படிப்பட்ட ஒரு இருண்ட காலம் அது. அந்த நாட்களில தான் கர்த்தர் இந்த சகரியா என்கிற அந்த தீர்க்கதரிசியை ஆண்டவர் எழுப்புகிறார். அல்லேலூயா. ஆமா, அந்த நாட்கள்ல தான் இந்த சகரியா எலிசபெத் என்கிற ஒரு அருமையான தேவ பக்தி நிறைந்த ஆசாரிய குடும்பத்தை கர்த்தர் எழுப்புகிறார். அல்லேலூயா. ஆமா, அது இருண்ட காலம். ஆனா அந்த காலத்தின் முடிவிலே கர்த்தர் யாரை எழுப்புறாரா? இந்த யோவான் ஸ்நானகனுடைய தாய் தகப்பனாகிய சகரியா எலிசபெத்தை கர்த்தர் அந்த நாட்கள்ல தேவனுக்கென்று சுடர் வீசுகிற ஒரு நட்சத்திரமாய் அவர்களை கர்த்தர் வைத்திருக்கிறார். கர்த்தருடைய நாமத்துக்கு ஸ்தோத்திரம். நீங்க இவர்களை குறித்து நம்ம எங்க படிக்கிறோம் அப்படின்னா, லூக்கா சுவிசேஷம் 1வது அதிகாரத்தை, முதலாவது அதிகாரத்துக்கு நம்முடைய வேதாகமத்தை நாம் திருப்பிக் கொள்ளலாம். லூக்கா சுவிசேஷம் 1ஆம் அதிகாரம் 5ஆம் வசனத்திலிருந்து சில வசனங்களை நாம் வாசிக்க கேட்போம். யூதேயா தேசத்தின் ராஜாவாகிய ஏரோதின் நாட்களில் அபியா என்னும் ஆசாரிய வகுப்பில் சகரியா என்னும் பேர் கொண்ட யார் இருந்தாரா? ஆசாரியன் ஒருவன் இருந்தார். அவன் மனைவி ஆரோனுடைய குமாரத்திகளில் ஒருத்தி, அவள் பேர் எலிசபெத். அவர்கள் இருவரும் கர்த்தர் இட்ட சகல கற்பனைகளின்படி, எல்லாரும் சேர்ந்து வாசிங்க, நியமங்களின்படியையும் குற்றமற்றவர்களாய் நடந்து தேவனுக்கு முன்பாக நீதியுள்ளவர்களாய் இருந்தார்கள். எலிசபெத் மலடியாய் இருந்தபடினால் அவர்களுக்கு பிள்ளை இல்லாதிருந்தது. இருவரும் வயது சென்றவர்களாயும் இருந்தார்கள். அப்படி இருக்க அவன் தன் ஆசாரிய வகுப்பின் முறைப்படி தேவ சன்னதியிலே ஆசாரிய ஊழியம் செய்து வருகிற காலத்தில் ஆசாரிய ஊழிய முறைமையின்படி அவன் தேவாலயத்துக்குள் பிரவேசித்து தூபம் காட்டுகிறதற்கு சீட்டை பெற்றான். தூபம் காட்டுகிற வேளையிலே ஜனங்கள் எல்லாரும் கூட்டமாய் வெளியே ஜெபம் பண்ணி கொண்டிருந்தார்கள். அப்பொழுது கர்த்தருடைய தூதன் ஒருவன் தூபபீடத்தின் வலது பக்கத்திலே நின்று அவனுக்கு தரிசனமானான். சகரியா அவனை கண்டு கலங்கி பயமடைந்தான். தூதன் அவனை நோக்கி, சகரியாவே பயப்படாதே, உன் வேண்டுதல் கேட்கப்பட்டது. உன் மனைவியாகிய எலிசபெத் உனக்கு ஒரு குமாரனை பெறுவாள். அவனுக்கு யோவான் என்று பெயரிடுவாயாக. உனக்கு சந்தோஷமும் மகிழ்ச்சியும் உண்டாகும். அவன் பிறப்பு நிமித்தம் அநேகர் சந்தோஷப்படுவார்கள். அவன் கர்த்தருக்கு முன்பாக பெரியவனாயிருப்பான். திராட்சரசமும் மதுவும் குடியான். தன் தாயின் வயிற்றில் இருக்கும்போதே பரிசுத்த ஆவியினால் நிரப்பப்பட்டிருப்பான். அவன் இஸ்ரவேல் சந்ததியாரில் அநேகரை அவர்கள் தேவனாகிய கர்த்தரிடத்துக்கு திருப்புவான். பிதாக்களுடைய இருதயங்களை பிள்ளைகளிடத்துக்கும் கீழ்ப்படியாதவர்களை நீதிமான்களுடைய ஞானத்துக்கும் திருப்பி உத்தமமான ஜனத்தை கர்த்தருக்கு ஆயத்தப்படுத்தும்படியாக அவன் எலியாவின் ஆவியும் பலமும் உடையவனாய் அவருக்கு முன்னே நடப்பான் என்றான். கர்த்தருக்கே ஸ்தோத்திரம். சொன்ன ஒரு அருமையான தம்பதி சகரியா எலிசபெத். இவர்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து பிறப்பதற்கு, அந்த பிறக்கின்ற
அந்த காலகட்டத்திலே அவர்கள் தேவனுடைய ஆசாரியர்களாய் கர்த்தருடைய ஆசாரிய ஊழியத்தை செய்த ஒரு அருமையான பரிசுத்தவானாய் பரிசுத்தவாட்டியாய் இந்த சகரியா எலிசபெத்துடைய சரித்திரத்தை நாம் இங்கே வாசிக்கின்றோம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அந்த நாட்களில் முதல்ல ஆசரிப்பு கூடாரத்தை மோசேயின் மூலமாக கர்த்தர் ஏற்படுத்தினார். அதிலே கர்த்தரை ஜனங்கள் தொழுது கொண்டார்கள், கர்த்தரை ஆராதித்தார்கள், கர்த்தருக்கு பலி செலுத்தினார்கள். அதற்கு பிற்பாடு கர்த்தர் முதல் ஆலயத்தை யார் மூலமா ஆண்டவர் கட்டுறாரு? சொல்லுங்க, யார் மூலமா கட்டுறாரு? சொல்லுங்க. சாலமோன் தாவீது ஆலயத்தை கட்டணும்னு விரும்பினாரு. ஆனா ஆண்டவர் சொல்லிட்டார், நீ திரளான ரத்தத்தை சிந்தனப்பா, அதனால உன் கையினால எனக்கு ஆலயம் கட்டப்பட வேண்டாம். உன் கர்ப்பப்பிறப்பா இருக்கிறவனை கொண்டு ஆலயத்தை என்ன பண்ணுவேன்? கட்டுவேன். அப்போ சாலமோன் மூலமாக எருசலேம் தேவாலயம் கட்டப்படுகிறது. ஏறக்குறைய அதுக்கு அவர் செலவு செய்த பணம் அப்படின்னா இன்றைக்கு இருக்கிற கணக்கின்படி நம்ம பார்த்தோம்னா 200 கோடியம். இன்னைக்கு இருக்கிற கணக்கின்படி பார்த்தா எத்தனை கோடி? அந்த எருசலேம் தேவாலயத்தை கட்டுவதற்கு அவ்வளவு பணங்களை சாலமோன் செலவு செய்து மிக பிரம்மாண்டமான ஒரு ஆலயத்தை சாலமோன் கட்டினார், முதல் ஆலயம். அதுக்கப்புறம் நீங்க பாபிலோனியர்கள் இந்த இஸ்ரவேல் மக்கள் கர்த்தரை விட்டு பின்வாங்கி போய் பாகால்களை சேவித்த போது பாபிலோனியர்கள் இவர்களை சிறைபிடித்து கொண்டு போகிறார்கள். அப்பொழுது அங்கே அந்த ஆலயம் என்ன செய்யப்பட்டதுங்க? இடிக்கப்பட்டது. அந்த ஆலயம் சுட்டெரிக்கப்பட்டது. அதற்கு பிற்பாடு கர்த்தர் நெகேமியா, எஸ்ரா, செருபாபேல் இவர்கள் மூலமாக அவங்க 70 ஆண்டுகள் அந்த பாபிலோனுடைய சிறையிருப்பில் இருந்து அதுக்கப்புறம் விடுதலையாக்கப்பட்டு வந்து அதுக்கப்புறம் அவர்கள் மூலமாக அங்கே செருபாபேல் தேவாலயம் கட்டப்படுகிறது. அல்லேலூயா. அது ஒரு சின்ன ஆலயம். ஒருவேளை சாலமோன் கட்டினது போல அது மிக பிரம்மாண்டமான ஒரு ஆலயம் அல்ல. ஆனால் அப்போ ஆண்டவர் சொல்றாரு, முந்தின ஆலயத்தின் மகிமையை காட்டிலும் பிந்தின ஆலயத்தின் மகிமை எப்படி இருக்கும்? பெரிதா இருக்கும் அப்படின்னு ஆகாயிலே ஆண்டவர் அங்கே 2ஆம் அதிகாரத்திலே செருபாபேலோட கர்த்தர் பேசுகிறதை, அங்கே இருக்கிற அந்த ஜனங்களோட கர்த்தர் பேசுகிறதை பார்க்கிறோம். ஸோ அந்த செருபாபேல் ஆலயம் கட்டப்பட்டது. அதிலே கர்த்தரை அவர்கள் ஆராதித்தார்கள். அதுக்கப்புறம் பல ஆண்டுகள் கடந்து போன பிற்பாடு, நான் சொன்னேன்ல இருண்ட காலம், அந்த 400 ஆண்டுகள் அப்போ கடந்து வந்த பிற்பாடு ஏரோது மன்னன் ஆட்சிக்கு வருகிறான். அவன் அதாவது யூதர்களை அவன் அரசாட்சி செய்கிறான். அப்போ அவன் கேட்கிறான், இந்த யூத மக்களை நான் பிரியப்படுத்த வேண்டுமானால் நான் என்ன செய்ய வேண்டும்? அப்போ எல்லாம் சொல்றாங்க, யூதர்களுக்கு ஆலயம்னா ரொம்ப பிடிக்கும், உயிரினு மேலாய் அவர்கள் கர்த்தரு அதாவது தேவாலயத்தை நேசிக்கிறவர்கள். ஆகவே இந்த ஜனங்கள் உங்களுக்கு தொடர்ந்து உங்களை சேவிக்க வேண்டுமானால் நீங்க என்ன பண்ணும்? ஆலயத்தை கட்ட வேண்டும் என்று சொல்லி ஏறுவதற்கு அவர்கள் சொல்லுகிறார்கள். அப்பதான் இந்த இருண்ட காலம் முடிந்த பிற்பாடு ஏறுவது ஏற்கனவே செருபாபேல், நெகேமியா, எஸ்ரா மூலமாக கட்டப்பட்ட அந்த ஆலயத்தை மிக விரிவுபடுத்தி ஏறக்குறைய 35 ஏக்கர் பரப்பளவிலே, எத்தனை ஏக்கரா? 35 ஏக்கர் பரப்பளவிலே. சாலமோன் கட்டினது 200 கோடி. ஆனா இவரு ஏறக்குறைய 2000 கோடி செலவு செய்து அந்த எருசலேம் அதாவது அந்த ஆலயத்தை ஏரோது என்ன பண்ணாராம்? அதை இடிக்கல. செருபாபேல் ஆலயம் சின்னதா இருந்தது, அதை விரிவுபடுத்தி ஏறக்குறைய 35 ஏக்கர் பரப்பளவில் அந்த ஆலயத்தை மிக பிரம்மாண்டமாக
அந்த ஆலயத்தை கட்டினார். அல்லேலூயா, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அந்த ஆலயத்துல தான் சகரியா ஆசாரிய ஊழியத்தை செய்யும்படி அந்த ஆலயத்துக்குள்ளாய் அவர் பிரவேசிக்கிறார். கர்த்தருடைய நாமத்துக்கு ஸ்தோத்திரம். சோ இங்க நம்ம பார்க்கிறோம், இந்த சகரியா, எலிசபெத் இவர்களுடைய ஜீவியம் அநேக காரியங்களை இவர்கள் வாழ்க்கையிலிருந்து நாம் கற்றுக்கொள்வதற்காக பரிசுத்த ஆவியானவர் வேதாகமத்தில் இவர்களுடைய சரித்திரத்தை நமக்கு ஆண்டவர் எழுதி கொடுத்திருக்கிறார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். சகரியாவும் எலிசபெத்தும் கர்த்தருடைய ஆசாரிய ஊழியத்தை செய்த ஆசாரிய குடும்பமாய் இருந்தாலும் வேதம் சொல்லுது, அவள் ஆரோனுடைய குமாரத்திகளில் ஒருத்தி. இவங்க ரெண்டு பேரும் இந்த ஆரோனுடைய வம்சத்தை சார்ந்தவர்கள். அந்த ஆரோனுடைய குடும்பத்துக்கு தான் ஆசாரிய ஊழியம் கையளிக்கப்பட்டது. ஸோ எல்லா இஸ்ரேலில் 12 கோத்திரம். ஆனால் அந்த 12 கோத்திரத்தில் இந்த ஆசாரிய ஊழியம் ஆரோனுடைய சந்ததிக்கு என்ன செய்யப்பட்டதுங்க? கொடுக்கப்பட்டது. ஸோ இந்த அபியா என்கிற ஆசாரிய வகுப்பிலே இந்த எலிசபெத் வந்திருக்கிறாங்க. ஸோ இவர்கள் கர்த்தருடைய ஆசாரியர்களாய் கர்த்தருடைய ஊழியத்தை செய்கிறார்கள். ஆனால் இவர்களுக்கு என்ன இல்லையா? குழந்தை இல்லை. என்ன இல்லை? குழந்தை இல்லை. அந்த நாட்களில் இஸ்ரவேலில் பெரிய சாபம் என்னன்னு கேட்டிங்கன்னா என்னதான்? குழந்தை இல்லாமல் இருப்பது. அதுவும் நீங்கள் வாசித்தீங்கன்னா ஆசாரியனுக்கு பிள்ளை இல்லாமல் இருந்ததே கிடையாது. பைபிளில் வாசித்தீங்கன்னா ஆசாரியனுக்கு குழந்தை இல்லாமல் இருந்ததே கிடையாது. ஒருவேளை சில ஆசாரியர்களுக்கு ஆண் பிள்ளை இல்லையானாலும் பெண் பிள்ளை இருக்கும். ஆனால் முத ஆசாரியருடைய குடும்பத்தில் ஒரு மலட்டு தன்மை உண்டானது என்று சொன்னால் அது யாருடைய குடும்பத்திலையா? இந்த சகரியாவினுடைய குடும்பத்தில். அப்போ சகரியாவும் எலிசபெத்தும் ரொம்ப வருஷம் என்ன பண்ணாங்க? ஜெபம் பண்ணினார்கள். எதுக்காக? எங்களுக்கு ஒரு குழந்தை வேணும் ஆண்டவரே. பிரைஸ் தி லார்ட். அல்லேலூயா, அல்லேலூயா. ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். ரொம்ப நாள் ஜெபிச்சாங்க. இப்பொழுது வேதம் சொல்லுது, இருவரும் வயது முதிர்ந்தவர்களானார்கள். தாத்தா பாட்டி ஆயிட்டாங்க. அந்த வயது முதிர்ந்த அந்த ஒரு சூழ்நிலை தான் அங்கே சகரியா தேவனுடைய ஆலயத்தில் போய் தூபம் காட்டி கொண்டிருக்கிற அந்த வேளையிலே கர்த்தருடைய தூதன் அந்த தூபபீடத்தின் பக்கத்திலே நின்று சகரியாவுக்கு தரிசனமாகிறார். அப்ப சகரியாவோட பேசுறார். சகரியாவே, உன் வேண்டுதல் கேட்கப்பட்டது, நீ பயப்படாத. பிரைஸ் தி லார்ட். அல்லேலூயா. இல்லை, கர்த்தருடைய ஆலயத்தில் சகரியா தூபம் காட்டி கொண்டிருக்கிறார். அது பஸ்கா பண்டிகையா. இப்போ பஸ்கா பண்டிகைக்கு எருசலேமில் இருக்கிற, அதாவது யூத தேசத்தில் இருக்கிற எல்லா யூதர்களும் எங்க வருவாங்க? தேவாலயத்துக்கே வருவார்கள். அவர்களுக்கு மிகப்பெரிய பண்டிகை அது. ஆலயத்துக்கு வரலன்னா அவனை கல்லெறிஞ்சு என்ன பண்ணுவாங்க? கொன்று விடுவார்கள். எல்லா யூதர்களும் தேவனுடைய ஆலயத்துக்கு வரணும். பஸ்கா பண்டிகைக்கு எல்லாரும் வந்திருக்கிறாங்க. வெளியே எல்லாரும் ஜெபம் பண்ணி கொண்டிருக்கிறார்கள். இந்த ஆசாரியன் தேவாலயத்துக்குள்ளே பரிசுத்த ஸ்தலத்துக்குள்ளாய் போய் அவர் என்ன செய்யறார்னா அங்க தூபம் காட்டுகிறார். அப்ப தூபம் காட்டும் போது அந்த புகை அந்த ஆலயத்துக்கு மேல போகும். அப்ப ஜனங்களாம் ஜெபிப்பார்கள். ஏன் தெரியுமா? அந்த புகையோடு கூட சேர்ந்து, இல்லை அந்த நறுமண வாசனையோடு கூட சேர்ந்து எங்கள் ஜெபங்களும் தேவனிடத்துக்கு போகிறது என்பது அவர்களுடைய முக்கியமான நம்பிக்கை. அதனால சகரியா உள்ள போயிட்டு தேவாலயத்தில் தூபம் காட்டி கொண்டிருக்கிறார். வெளியே ஜனங்கள் எல்லாரும் என்ன செய்கிறார்களாம்? ஜெபம் பண்ணி கொண்டிருக்கிறார்கள்.
அப்போ இவர் இருந்த அந்த பரிசுத்த ஸ்தலத்துக்குள்ள ஆசாரியனை தவிர வேற யாரும் என்ன பண்ண உள்ள போக முடியாது. தேவனுடைய ஆலயத்துக்குள்ள பிரகாரத்து வரைக்கும் எல்லாரும் போகலாம். ஆனா பரிசுத்த ஸ்தலம், மகா பரிசுத்த ஸ்தலத்துக்குள்ள சோதரம் மகா பரிசுத்த ஸ்தலத்துக்குள்ள வருஷத்துக்கு ஒரு முறை பிரதான ஆசாரியன் மட்டும்தான் போக முடியும். ஆசாரியர்கள் கூட என்ன பண்ண முடியாது, மகா பரிசுத்த ஸ்தலத்துக்குள்ள போக முடியாது. பிரதான ஆசாரியன் மட்டும்தான். அதுவும் எப்போ போலாமா, வருஷத்துக்கு ஒரு முறை தான். போகும்போதே அவனுடைய நாடாவில் அவன் போட்டிருந்த அந்த அங்கி, அந்த அங்கியிலே என்ன இருக்குமா, நாடாக்களை கட்டியிருப்பார்கள். வெளியே ஒரு சங்கிலி அந்த துணியோடு கூட இணைக்கப்பட்டிருக்குமா. ஏன்னா ஒருவேளை ஆசாரியன் தப்பு பண்ணி ஆலயத்துக்குள்ளே போய் ஆண்டவர் அவனை அடிச்சிட்டா, அவன் மறிச்சிட்டா, வேற யாரும் உள்ளே போய் அவனை என்ன பண்ண அந்த சடலத்தை எடுக்க முடியாது. அதனால அந்த கயிறினாலே அந்த சங்கிலியினாலே அவனுடைய சடலத்தை என்ன பண்ணாங்களே வெளியே இழுத்து விடுவார்கள். அத்தனை பயங்கரமான மகா பரிசுத்த ஸ்தலம். ஸோ அங்கே வருஷத்துக்கு ஒரு முறை பிரதான ஆசாரியன் போகலாம். ஆனால் பரிசுத்த ஸ்தலத்திலே சீட்டு போடுவார்கள். ஏன்னா நிறைய ஆசாரியர்கள் அந்த நாட்கள் இருந்தார்கள், சகரியா மாத்திரம் இல்லை. ஸோ அங்கே தாவீது அரசனாய் பொறுப்பேற்ற பிற்பாடு அவர்களை பல வகுப்புகளாய் பிரித்தார். ஏன்னா ஆசாரிகள் நிறைய இருக்காங்க, அதனால் எல்லாருக்கும் ஆலயத்தில் பணிவிடை செய்யும்படியான பொறுப்பு கொடுக்கப்படணும் அப்படின்னு சொல்லி அவங்க சீட்டுக்குள்ளைக்கு போடுவாங்களாம். அப்போ யார் பேர் வருதோ அவர் இன்னைக்கு ஆலயத்திற்குள்ளே போய் என்ன பண்ணோம், அந்த பலிபீடத்தில் பலி செலுத்துறது, ஸோ தூபபீடத்தில் போய் தூபம் காட்டுவது, அப்போது குத்து விளக்கு ஏற்றி வைப்பது, இதெல்லாம் ஆசாரியர்களுக்கு பிரித்து கொடுக்கப்பட்டது. அப்போ இன்றைக்கு அங்கே அந்த பஸ்கா பண்டிகையின் போது அங்கே சீட்டு குலுக்கி போடப்படுகிறது. இப்போ அது யார் பேருக்கு வருது, இந்த சகரியாவினுடைய பெயருக்கு அந்த சீட்டு விழுகிறது. அப்போ சகரியா அந்த தேவாலயத்துக்குள்ளே போய் அவர் தூபம் காட்டி கொண்டிருக்கிறார். ஸோ அவருக்கு ஒரு பெரிய ஏக்கம். ஏன்னா அந்த ஆசாரியர்கள் உள்ளே போகும்போது வேற யாரும் அவங்களோட போக முடியாது. ஸோ அப்போ ஆசாரிகளுடைய பிள்ளைகள் அவர்களுக்கு உதவியாக உள்ளே செல்வார்களாம். ஏன்னா பலிபீடத்தில் போய் பலி செலுத்துவதற்கு ஆசாரியனுடைய பிள்ளை உதவியாக இருப்பான். அதே போல் குத்து விளக்கு ஏற்றுவதற்கு ஆசாரியனுடைய பிள்ளை உதவியாக இருப்பான். தூபபீடத்தில் போய் தூபபீடத்தில் தூபம் காட்டுவதற்கு ஆசாரியனுடைய பிள்ளை தான் கூட போகணும். ஆனால் சகரியாவுக்கு ஒரு பெரிய வருத்தம், எனக்கோ வயதாகிவிட்டது, எனக்கு பிற்பாடு என் ஊழியத்தை செய்வதற்கு ஒரு ஆசாரியன் என்னுடைய வம்சத்தில் இல்லையே என்று சொல்லி அவனுடைய உள்ளத்தில் ஒரு பெரிய ஏக்கம். ஒருவேளை இந்த ஆசாரியன் மூலமாக ஆசீர்வதிக்கப்பட்ட மக்கள் ஏராளம், ஆனால் தனக்கு ஒரு ஆசீர்வாதம் இல்லையே என்று சொல்லி அவன் ஏங்கி கொண்டிருந்த அந்த நாட்கள். அப்போதான் அந்த ஆலயத்தில் போய் அவர் தூபபீடத்தில் தூபம் காட்டி கொண்டிருந்த அந்த வேளையிலே தேவதூதன் காபிரியேல் அங்கே தரிசனமாகிறார். யோசிச்சு பாருங்களேன், திடீர்னு ஆலயத்துக்குள்ள தேவதூதன் இவர் இடத்துல வந்து நிற்கிறாருன்னா எப்படி இருக்கும், எப்படி இருக்கும்? சகரியா என்ன பண்ணாரு, பயந்து போனார். அப்ப தேவதூதன் சொல்றார், பயப்படாதப்பா. ஒருவேளை சகரியா நினைச்சிருக்கலாம், நான் ஏதாவது பாவம் பண்ணிட்டனோ, ஆண்டவர் துக்கப்படுத்திட்டனோ, ஒருவேளை தேவதூதன் எனக்கு தண்டனை கொடுக்கும்படி இந்த இடத்துல வந்திருக்கானோ என்று சொல்லியெல்லாம் அவர் கலங்கின நேரம். அப்போதான் தேவதூதன் சொல்றார், பயப்படாதப்பா, உனக்கு நல்ல செய்தியை தான் நான் சொல்றதுக்கு என்ன பண்ணியிருக்கேன், வந்திருக்கேன். உன் வேண்டுதல் கேட்கப்பட்டது என்று சொல்லி அங்கே உன் மனைவி என்ன செய்யப்போறா, கர்ப்பம் தரிப்பாள், அவள் ஒரு குமாரனை பெற்றெடுப்பார், அவனுக்கு யோவான் என்றே பேரிடுவாயாக என்று சொல்லி அங்கே தேவதூதன் பேசுகிறதை இந்த சம்பவத்திலே நாம் வாசிக்கின்றோம். அல்லேலூயா. அந்த பிள்ளை சாதாரணமானவனாக இருக்க மாட்டான், அவன் எப்படி இருப்பான், பெரியவனாக இருப்பான். அவன் பிறப்பு நிமித்தம் உனக்கும் அதே போல மற்றவர்களுக்கு என்ன செய்வான், மகிழ்ச்சியை உண்டாக்குவான், அவன் பரிசுத்தவானாய் இருப்பான்லாம் அங்கே தேவதூதன் பேசுகிறதை நாம் பார்க்கின்றோம். அல்லேலூயா, அல்லேலூயா. இன்னைக்கு இந்த செய்தியிலிருந்து பல காரியங்களை நாம் கற்றுக்கொள்ள முடியும். நமக்கு நேரம் இல்லாதபடினால் சில காரியங்களை மாத்திரம்
உங்கள் நினைவில் வைத்துக் கொள்ளும்படி நான் உங்களை அன்போடு வேண்டிக் கொள்கிறேன். ஆண்டவர் அவருடைய பிள்ளைகளை ஒரு நாளும் மறந்து போகிறவர் அல்ல. அல்லேலூயா. ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். அதனால தான் சொன்னார், ஸ்திரியானவள் தன் கர்ப்பத்தின் பிள்ளைக்கு இறங்காமல் தன் பாலகனை மறப்பாளோ? அவள் மறந்தாலும் நான் உன்னை மறவேன். அல்லேலூயா. இந்த உலகத்தில் நம்மளை ஒரு நாளும் மறக்காதவர் நம்முடைய தேவனாகிய கர்த்தர். அல்லேலூயா. அவர் யாரும் என்ன பண்றதில்ல, மறக்கிறதே இல்லை. அதான் சொன்னார், 2 காசுக்கு 5 அடைக்கலான் குருவி இருக்கிறது அல்லவா, அவைகள் ஒன்றாகில தேவனால் மறக்கப்படுவதில்லை அப்படின்னு நம்ம வாசிக்கிறோம். அதனால சில நேரங்களில் நம்ம வாழ்க்கையில கூட நம்ம நினைக்கலாம், ஆண்டவர் நம்முடைய சூழ்நிலைகள், நம்முடைய நெருக்கங்கள், நம்முடைய போராட்டங்கள், சில நேரங்கள் நம்முடைய வாழ்க்கையில் சில இழப்புகள், சில நிந்தைகள், சில அவமானங்கள் வழியாய் நீங்கள் கடந்து போகும்போது நீங்கள் நினைக்கலாம், ஆண்டவர் கூட என்ன மறந்துட்டார் பாஸ்டர் இல்லை, அதனால தான் என் வாழ்க்கையில் இப்படி இருக்கு அப்படின்னு நீங்கள் யோசிக்கலாம். ஆனால் ஆண்டவர் நம்மை ஒரு நாளும் மறக்கிறவரே அல்ல. அல்லேலூயா. அல்லேலூயா. உங்க பக்கத்தில் இருக்கிற பார்த்து சொல்லுங்க, நீங்க கர்த்தரால் மறக்கப்படுவதில்லை. சொல்லுங்க. யாரால மறக்கப்படுறதில்லை? அவர் யாரையும் மறக்கிறவரே அல்ல. உங்க ஜெபம் கேட்கப்படாதப்ப நீங்க நினைப்பீங்க, ஆண்டவர் என்ன மறந்துட்டார் பாஸ்டர். நோ. அதைத்தான் இன்றைக்கு இந்த சரித்திரத்திலே நாம் பார்க்கின்றோம். பாருங்க, இவர்களை குறித்து வேதம் சொல்லுகிறது 6ஆம் வசன, அதாவது நீங்க 6ஆம் வசனத்துல வாசிக்கும் போது, அவர்கள் இருவரும் கர்த்தரிட்ட சகல கற்பனையின்படியும் நியமங்களின்படியேயும் நடந்து குற்றமற்றவர்களாயும் தேவனுக்கு முன்பாக நீதி உள்ளவர்களாயும் இருந்தார்கள். அல்லேலூயா. எவ்வளவு அருமையான தம்பதி இல்லை? சில வீட்டில் மனைவி ரொம்ப பக்தியா இருக்கும், வீட்டுக்காரர் எப்படி இருப்பாரு? பாவியா இருப்பார். சில குடும்பத்தில் கணவர் நல்ல பக்தியா இருப்பாரு, மனைவி என்னவா இருக்கும்? பாவியா இருக்கும். ஆனா இந்த குடும்பத்தில் பார்க்கிறோம், கணவன் மனைவி இருவரும் இணைந்து ஒரு தேவ பக்தியுள்ள பரிசுத்தவானாய் பரிசுத்தவாட்டியாய் இவர்கள் ஜீவிக்கிறதை நாம் இங்கே வாசிக்கின்றோம். அல்லேலூயா. ஆமாம், ஆண்டவர் உங்களெல்லாம் கூட இணைச்சதுக்கு என்ன காரணம் அப்படின்னா நிறைய இருக்கு. அதில் நம்மளை கணவன் மனைவியாய் உங்களை தேவன் இணைத்து வைத்திருப்பதற்கு ஒரு பெரிய நோக்கம் என்னன்னா, நீங்கள் தேவ பக்தி உள்ளவர்களாய் வாழ வேண்டும் என்பதற்காகவும், தேவ பக்தியுள்ள சந்ததி இந்த பூமியிலே உங்கள் மூலமாய் உருவாக வேண்டும் என்பதற்காகத்தான் கர்த்தர் இந்த பூமியிலே நம்மை குடும்பமாய் கர்த்தர் இணைத்து வைத்திருக்கிறார். அல்லேலூயா. ஆமா, ஒருவேளை கணவன் கர்த்தரை விட்டு தூரம் போகும்போது மனைவி என்ன பண்ணும்? அவனை எச்சரித்து அவனுக்கு புத்தி சொல்லி அவனை ஆண்டவருடைய பக்கமாய் கொண்டு வர வேண்டியது மனைவியுடைய கடமை. ஒருவேளை கணவன் தூரமா போகும்போது, மனைவி தூரமா போகும்போது இல்லை, ஸோ ஒருவருக்கொருவர் நாம தேவ பக்திக்கு ஏதுவாக அவர்களை எச்சரித்து அவர்களை சீர்திருத்தி அவர்களை தேவனுக்குள்ளாய் உருவாக்க வேண்டியது நம்முடைய கடமை. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அப்போ 2 பேரும் என்ன பண்ணாங்களாம்? கர்த்தரிட்ட சகல கற்பனையின்படியும். அப்படின்னா வேதத்தில் ஆண்டவர் நம்ம என்ன செய்யணும்னு சொல்லியிருக்காரோ அந்த கட்டளைகளுக்கெல்லாம் அவர்கள் என்ன பண்ணார்களாம்? கீழ்ப்படிந்தார்கள். நம்ம சில நேரத்தில் நமக்கு நலமானதை பிடிச்சுக்கும், நமக்கு நலமில்லாததை என்ன பண்ணிடுவோம்? விட்டுருவோம். கடினமாக இருக்கிறத கை கொள்ள மாட்டோம். நமக்கு தெரியும், இப்படிதான் நான் விசுவாசி, ஒருவேளை நான் ஊழியக்காரன், நான் தேவனுடைய பிள்ளை, நான் இப்படி தான் இருக்கணும் அப்படின்றது நமக்கு நல்லா தெரியும். ஆனால் அறிந்தும் அறியாதவர்களைப் போல, தெரிந்தும் தெரியாதவர்களைப் போல பல நேரங்களில் தேவனுடைய கட்டளைக்கு நம்ம கீழ்ப்படுகிறதே
இல்லை. ஏன்னா ஆண்டவருடைய கட்டளை எல்லாம் கற்கண்டு மாதிரி ஒருவேளை இனிக்காது, சில நேரத்தில் நமக்கு கசக்கவும் கூடும். ஐயோ, நான் எப்படி இப்படி வாடுறது, நான் எப்படி இதை வர்றது, நான் எப்படி இதை கை கொள்றது, நான் எப்படி இப்படி இருப்பது, சில நேரத்தில் கடினமாக தோணும். ஆனால் இந்த சகரியாவும் எலிசபெத்தும் 2 பேருமே கர்த்தரிட்ட சகல கட்டளையின்படியும் நியமங்களின்படியேயும் நடந்து எப்படி இருந்தாங்களாம்? குற்றமற்றவர்களாய் இருந்தார்கள். சொல்லப்போனால் யாராலும் அவர்களை விரல் நீட்டி குற்றம் சாட்ட முடியாத அளவுக்கு அவர்கள் 2 பேரும் பரிசுத்தவானாய் பரிசுத்தவாட்டியாய் இருக்கிறார்கள். அல்லேலூயா. ஆமாம், ஒருவேளை உங்கள் வீட்டில் கணவனை குறித்து கேட்டால் மனைவி ஒரு பெரிய லிஸ்ட்டே போடுவாங்க. ஒருவேளை மனைவியை குறித்து கேட்டால் கணவர் என்ன பண்ணுவார்? ஒரு பெரிய லிஸ்ட்டே போடுவார். சில குடும்பங்களில் சொல்லுவாங்க, நீ என்ன யோகிமா. இவங்க 2 பேரும் பார்க்குறோம், கிரேட் இல்லை? 2 பேருமே கர்த்தரிட்ட சகல கற்பனையின்படியும் நியமங்களின்படி நடந்து மனிதர்களால் குற்றம் சாட்ட முடியாத அளவுக்கு ஒரு பரிசுத்த ஜீவியத்தை இவர்கள் இருவரும் ஜீவிக்கிறார்கள். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். ஆமாம், நீங்களா அப்படிதான் ஜீவிக்கணும். மற்றவர்கள் நம்மை குற்றம் சாட்ட முடியாத அளவுக்கு இல்லை, உலகத்தில் நம்ம யோக்கியர்களாய், உலகத்தின் பார்வையிலே நாம் நீதிமான்களாய் இல்லை, உலகத்தாரால் குற்றம் சாட்டப்படாதவர்களாய் நாம் வாழ வேண்டும் என்று சொல்லி நாம் விரும்ப வேண்டும், நாம் வாஞ்சிக்க வேண்டும். அல்லேலூயா. அதனால ஒரு நல்ல சாட்சி உள்ள குடும்பம், ஒரு நல்ல தேவ பக்தி உள்ள குடும்பம், கணவனும் மனைவியும் கர்த்தருக்கு பயந்து நடக்கிற ஒரு பரிசுத்தவானாய் பரிசுத்தவாட்டியாய் ஜீவித்த ஒரு குடும்பம். அல்லேலூயா. நம்மளாம் கூட அப்படி வாடுறதுக்கு தான் ஆண்டவர் இந்த பூமியில நம்ம எல்லாம் தெரிந்து கொண்டிருக்கிறார். அதனால நம்ம கூட அப்படி ஜெபம் பண்ணணும். இந்த வருஷத்துல ஆண்டவரே, எதெல்லாம் நான் இன்னும் கீழ்ப்படியாம இருக்கிற நிறைய காரியங்கள் ஒரு லிஸ்ட் போடுங்க. இந்த வருஷத்தை நம்ம முடிக்க போறோம், புதிய ஆண்டுக்குள்ள நம்ம பிரவேசிக்க போறோம். ஒருவேளை ஆண்டவர் நம்மளை எவ்வளோ ஆசீர்வதிச்சிருக்கிறார், ஆனால் இன்னும் தேவன் நமக்காக எண்ணற்ற ஆசீர்வாதங்களை கர்த்தர் உண்டாக்கி வைத்திருக்கிறார். அல்லேலூயா. ஆமாம், அது நம்ம கண் காணவும் இல்லை, நம்முடைய காது கேட்கவும் இல்லை, அது நம்முடைய இருதயத்தில் தோன்றவும் இல்லை. நீங்கள் நினைத்து கொண்டிருக்கிறதுக்கு மேலான ஆசீர்வாதங்களை தேவன் உங்களுக்காக, உங்கள் சந்ததிக்காக கர்த்தர் உண்டாக்கி வைத்திருக்கிறார். எல்லாரும் ஒரு அல்லேலூயா சொல்லாமா? நீங்க கனவுல கூட என்ன பண்ணிருக்க மாட்டீங்க, நினைச்சிருக்க மாட்டீங்க. ஆனா அதெல்லாம் நாம் பெற்றுக்கொள்ளுவதற்கு நம்ம என்ன பண்ணோம்? ஆயத்தப்படுத்தி கொள்ள வேண்டும். அதனால இந்த வருஷத்தை முடிக்க போறோம். 2025 புதிய ஆண்டுக்குள்ள நம்ம பிரவேசிக்க போறோம். அதுக்கு முன்னாடி வீட்டில் போய், இத்தனை வருஷம் நான் விசுவாசியா இருக்கேன், ஒருவேளை பைபிள்ல ஆண்டவர் நான் எப்படி இருக்கணும்னு எழுதியிருக்காரே, இதெல்லாம் நான் கை கொண்டு நடந்து கொண்டிருக்கிறேனா? ஒருவேளை என் கணவனுக்கு செய்ய வேண்டிய காரியம், என் மனைவிக்கு செய்ய வேண்டிய காரியம், என் பிள்ளைகளுக்கு செய்ய வேண்டிய காரியம், சமுதாயத்தில் நான் செய்ய வேண்டிய காரியம், என் தேவனுக்கு நான் செய்ய வேண்டிய காரியம், என் திருச்சபைக்கு நான் செய்ய வேண்டிய எல்லாத்திலும் நான் குற்றமற்றவனா இருக்கிறேனா? ஒருவேளை எதாகிலும் என்கிட்ட குறை இருந்தா ஆண்டவரே எனக்கு உணர்த்துங்க, நான் என்னை சரி பண்ணிக்கொள்ள என்னை அர்ப்பணிக்கிறேன்னு சொல்லி உங்களை அர்ப்பணிங்க. ஆண்டவர் புதிய வருஷத்துல பெரிய ஆசீர்வாதங்களை கர்த்தர் உங்களுக்கு கொடுப்பார். அல்லேலூயா. அதனால இவங்க 2 பேரும் குற்றமற்றவர்களாய், ஒரு நீதிமானாய் பரிசுத்தவானாய் ஜீவிக்கிறார்கள். அப்படின்னா ஒருவேளை ஆண்டவருக்கு முன்னாடி இவங்க அதாவது மிகப்பெரிய பரிசுத்தவான், குற்றமில்லாதவங்க சொல்ல முடியாது. ஏன்னா இந்த உலகத்துல பரிசுத்தர் நம் தேவனாகிய கர்த்தர் மாத்திரமே. அல்லேலூயா. அவர்தான் குற்றமற்றவர், மாசற்றவர், மகா பரிசுத்தர். ஆனா மனிதர்களால் குற்றம் சாட்ட முடியாத அளவுக்கு இவங்க என்ன பண்ணிருக்காங்க? பரிசுத்தமாய் வாழ்ந்திருக்கிறார்கள். அதுதான் முக்கியம். ஆகவே ஒரு சாட்சியுள்ள ஜீவியத்தை இவர்கள் ஜீவிக்கிறார்கள். கர்த்தருடைய கற்பனைகளை, நியமங்களை இவர்கள் கை கொண்டு நடந்தார்கள். அப்படின்னா தங்களுடைய கடமைகளில் இருவரும் குறைவில்லாமல் நடந்து கொள்ளுகிறார்கள். கர்த்தருக்கே ஸ்தோத்திரம்.
நமக்கும் நிறைய கடமைகள் ஆண்டவர் என்ன பண்ணியிருக்காரு, கொடுத்துருக்கிறார். கணவன்னா அவனுக்கு சில கடமை இருக்கு, மனைவினா அவங்களுக்கு சில கடமை இருக்கு. ஸோ கர்த்தருடைய பிள்ளைகள்னா அவர்களுக்கு சில கடமைகள் இருக்கு. அதில் அவர்கள் குறைவில்லாமல் நடந்து கொண்டிருந்தார்கள். ஒவ்வொரு காரியத்தை மிகுந்த பொறுப்போடும் கவனத்தோடும் பரிசுத்தத்தோடும் தேவ பயத்தோடும் அவர்கள் ஜீவித்தார்கள், நிறைவேற்றினார்கள். அல்லேலூயா. நம்ம கூட இந்த பூமியில ஜீவிக்கிற நாளெல்லாம் ரொம்ப கவனமா இல்லை, பொறுப்பா இல்லையா, பரிசுத்தத்தோடு தேவ பயத்தோட ஒவ்வொரு காரியங்களையும் நாம் செய்ய நாம் நம்மை அர்ப்பணித்து கொள்ள வேண்டும். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். ஆண்டவருடைய காரியத்தில் நிர்விசாரம் இருக்கக்கூடாது, ஆண்டவருடைய காரியத்தில் கீழ்ப்படியாமல் இருக்கக்கூடாது, ஆண்டவருடைய காரியத்தில் துணிகரம் இருக்கக்கூடாது, ஆண்டவருடைய காரியத்தில் நம்முடைய இருதயத்தை கடினப்படுத்தி ஆண்டவர் பலமுறை நம்மோட பேசியும் நம்ம எச்சரித்தும் நம்ம கீழ்ப்படியும்படி தேவன் நமக்கு உணர்த்தியும் நம்ம கீழ்ப்படியாம நம்முடைய இருதயத்தை கல்லாக்கி கொண்டு நாம் ஜீவிக்க கூடாது. இவங்க பாருங்க எத்தனை பயபக்தி உள்ளவர்களாய் தேவனுக்கு முன்பாக அவர்கள் ஜீவித்த ஒரு அருமையான தம்பதி என்று சொல்லி நாம் இந்த இடத்துல வாசிக்கின்றோம். கர்த்தருடைய நாமத்துக்கே ஸ்தோத்திரம். ஆனாலும் அப்படிப்பட்ட அவர்களுடைய வாழ்க்கையிலும் ஒரு பெரிய குறைவு உண்டாயிருந்தது. நம்ம நிறைய குறைவு வந்தாலே நம்ம என்ன சொல்றோம், என்ன பாவம் செஞ்சானோ தெரியல, பாவனுக்கு என்ன இல்லை, புள்ள இல்லை, ஒருவேளை கடன், ஒருவேளை வியாதி, ஒருவேளை பலவீனம், ஒருவேளை போராட்டம் பிரச்சனை அப்படின்னு உடனே நம்ம என்ன பண்ணுறோம், நேராக எங்கே போயிடுவோம், என்ன பாவம் செஞ்சானோ தெரில அப்படின்னு சொல்கிறோம். ஆனால் இவர்கள் குற்றம் சாட்டப்படாத ஒரு பரிசுத்தவாட்டியாய் பரிசுத்தவானாய் ஜீவித்த போதும் அவர்கள் வாழ்க்கையிலும் ஒரு குறைவு உண்டாயிருந்தது. அதுதான் என்னதான், பிள்ளை இல்லாத குறைவு. கர்த்தருக்கே ஸ்தோத்திரம். சில நேரத்தில் ஆண்டவர் நம்ம வாழ்க்கையில் கூட சில குறைவுகளை தேவன் அனுமதிக்கிறார். ஆமாம், ஆனால் ஒன்று நிச்சயம், அது நிரந்தரம் அல்ல. அல்லேலூயா. ஆமாம், அது நிரந்தரம் அல்ல. ஒருவேளை அதை தேவனால் தீர்க்க முடியாத மிகப்பெரிய பிரச்சனையும் அதே அல்ல. கர்த்தருடைய நாமத்துக்கு ஸ்தோத்திரம். சில நேரத்தில் இன்னைக்கு இந்த ஆராதனை வந்திருக்கிற நம்மளை கூட கர்த்தர் எவ்வளோ ஆசீர்வதிச்சிருக்கிறார். அதுக்காக கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆமாவா இல்லையா? ஆனாலும் ஒரு சில குறைகள் நம்முடைய வாழ்க்கையில் என்ன பண்ணுது, இருக்கு. உங்களை கேட்டால் சொல்லுவீங்க, பாஸ்டர் எனக்கு எல்லாம் ஓகே பாஸ்டர், இந்த ஒரு பிரச்சனை மட்டும் ஆண்டவர் எனக்கு மாத்திட்டார்னா போதும். ஒருவேளை இந்த காரியத்தில் மட்டும் கர்த்தர் எனக்கு அற்புதத்தை செஞ்சிட்டார்னா போதும், எனக்கு மற்றதெல்லாம் ஓகே, எல்லாம் கரெக்டாக இருக்கு. ஆனால் என் வாழ்க்கையில் இந்த ஒரே ஒரு பிரச்சனை தான் பாஸ்டர், இந்த ஒரு காரியம் தான் நடக்கலை, இந்த ஒரு காரியம் தான் தடையா இருக்கு, இது ஒரு காரியம் தான் எனக்கு துக்கத்தை வேதனையை கண்ணீரை உண்டாக்கி கொண்டிருக்கிறது, இதுல ஆண்டவர் ஒரு மிராக்கிள் செஞ்சிட்டா போதும் அப்படின்னு சொல்லி நீங்கள் நினைத்து கொண்டிருக்கலாம். கர்த்தருடைய நாமத்துக்கு ஸ்தோத்திரம். அவர் நிச்சயம் செய்வார். அல்லேலூயா. ஏன் தெரியுமா, நீங்கள நான் ஆராதிக்கிற கர்த்தர் சர்வ வல்லமையுள்ள தேவன். அல்லேலூயா. ஆமாம், சிலதெல்லாம் நமக்கு ரொம்ப பெருசா இருக்கும். ஆனா ஆண்டவர் ஒரு வார்த்தை சொன்னால் போதும். இல்லை, அந்த 100க்கு அதிபதி சொல்கிறேன், ஒரு வார்த்தை சொல்லுங்க, நீங்கள் என் வீட்டுக்குள்ளெல்லாம் பிரவேசிக்க வேண்டாம், நீங்கள் ஒரே ஒரு வார்த்தை சொன்னால் போதும், என் வேலைக்காரன் என்ன ஆயிடுவான், சுகமடைந்து விடுவான். ஏன், நம்முடைய ஆண்டவருக்கு எல்லாம் லேசான காரியம். அல்லேலூயா. உனக்கு எல்லாம் ரொம்ப பெருசாக இருக்கலாம், ஆனால் ஆண்டவருக்கு உன் பிரச்சனையை மாற்றுவது, உன் தேவையை சந்திப்பது, உனக்கு அற்புதத்தை செய்வது, உன் ஆசீர்வதிப்பது, உன் குறைவை நிறைவாக்குவது நம் தேவனாகிய கர்த்தருக்கு லேசான காரியம். அல்லேலூயா. லேசான காரியம் உமக்கிது, லேசான காரியம், லேசான காரியம்
உமக்கு இது லேசான காரியம். முள்ளவன் பலன் இல்லாதவன், பலமுள்ளவன் பலன் இல்லாதவன், யாராயிருந்தாலும் உதவிகள் செய்வது லேசான காரியம். உமக்கிது லேசான காரியம். அல்லேலூயா. அப்போ குறைவு அவருக்கு உண்டாயிருந்தது. அதுக்காக ரொம்ப நாள் சகரியாயும் எலிசபெத்தும் என்ன பண்ணாங்க? ஜெபம் பண்ணினார்கள். ரொம்ப நாளுன்றதை விட ரொம்ப வருஷம் ஜெபம் பண்ணாங்க. கர்த்தருக்கே ஸ்தோத்திரம். இல்ல, ரொம்ப வருஷம் ஜெபம் பண்ணாங்க. இப்போ சகரியாவை தேவன் சந்திக்கின்ற வேளையிலே, சகரியா யாரா? வயது முதிர்ந்தவர். அவர் சொல்றாரு, எனக்கு வயசாயிருச்சு இல்ல, இப்ப எப்படி ஐயா எங்களுக்கு குழந்தை பிறக்கும் என்று சொல்லி, இது எப்படி ஆகும் என்று சொல்லி கேட்கத்தக்க விதத்திலே அவர்கள் ரெண்டு பேரும் என்ன ஆயிட்டாங்களா? வயது முதிர்ந்தவர்களானார்கள். கர்த்தருக்கே சோதனை. நம்முடைய ஆண்டவர் எப்பயுமே இயற்கைக்கு அப்பாற்பட்ட விதத்திலே செயல்படுகிறவர். கர்த்தருக்கே ஸ்தோத்திரம். சில நேரத்தில் உலகம் சொல்லும், இதெல்லாம் நடக்காது, உனக்கு வயசாயிடுச்சு, இனிமேல்லாம் உனக்கு வேலை கிடைக்காது, இல்லை இனிமேல்லாம் உனக்கு கல்யாணம் ஆகாது, இனிமேல்லாம் உனக்கு குழந்தை பிறக்காது, இனிமேல்லாம் இந்த கடல்ல இருந்து நீ விடுதலை ஆக முடியாது, இனிமேல்லாம் இந்த பிரச்சனை மாறாது, இனிமேல்லாம் இப்படிப்பட்ட ஒரு நன்மை, இப்படிப்பட்ட ஒரு ஆசீர்வாதம் உனக்கு உண்டாகிறதுக்கான வாய்ப்பே இல்லை, இப்படி உலகம் சொல்லும். ஆனா ஆண்டவர் சொல்றாரு, அவரால் எல்லாம் ஆகும். அல்லேலூயா. கர்த்தருடைய நாமத்துக்கு ஸ்தோத்திரம். இல்லை, சகரியா அப்படிதான் கேட்டார், இது எப்படி ஆகும்? இல்ல, ஆமா. சோ தேவன், நம்முடைய ஆண்டவர் அற்புதங்களின் தேவன். அவர் அதிசயத்தை செய்கிற தேவன். கூடாததை கூட செய்கிறவர் தான் கர்த்தர். ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். ரொம்ப வருஷமா ஜெபம் பண்றாங்க. ஜெபம் பண்ணாங்க, ஜெபம் பண்ணாங்க, ஜெபம் பண்ணாங்க, ஜெபம் பண்ணிக்கொண்டே இருந்தார்கள். இப்போ வயசும் ஆயிடுச்சு. இப்போ சகரியாவை எலிசபெத்தை நினைச்சிருப்பாங்க, இனிமேல் நமக்கு குழந்தை பிறக்கிறதுக்கான வாய்ப்பு இல்லை. ஸோ சில நேரத்தில் நம்முடைய வாழ்க்கையில் கூட சில காரியங்கள் காலதாமதமாகலாம். நல்லா கவனிங்க. நீங்கள் கேட்டால் சொல்லுங்க, பாஸ்டர் இந்த காரியத்துக்காக நான் எத்தனையோ வருஷமாக ஜெபம் பண்ணிக்கிறேன், இதுக்காக எத்தனையோ நாளாக ஜெபம் பண்ணுறேன், இதுக்காக எத்தனையோ மாசமாக ஜெபம் பண்ணுறேன், ஆனால் இதுக்கு மட்டும் பதிலே இல்லை பாஸ்டர். கவலைப்படாதீங்க, கர்த்தர் அதை நினைவில் வச்சிருக்கிறாரு. அல்லேலூயா, அல்லேலூயா. கர்த்தருடைய நாமத்துக்கே ஸ்தோத்திரம். ஒருவேளை அவர் கொடுப்பதற்கு தாமதித்தாலும் அவருடைய நேரம் சரியானதாகவும் அவருடைய ஞானம் நேர்த்தியாகவும் இருக்கும். அல்லேலூயா. கர்த்தருக்கே ஸ்தோத்திரம். ஒருவேளை அவர் கொடுப்பதற்கு தாமதித்தாலும் அவருக்கு எந்த நேரத்தில் கொடுக்கணும்னு அவருக்கே தெரியும். எப்போ கொடுத்தா உனக்கு அது ஆசீர்வாதமா இருக்கும் அப்படின்றது அவருக்கே தெரியும். வேதத்தில் டியூ டைம் என்று எழுதப்பட்டிருக்கு. ஆண்டவருடைய வேலை. இல்லை, கணவர் கல்யாணத்தில் கூட சொல்ற மரியா சொல்றாங்க, இல்லை ஆண்டவர் ஏதாகிலும் செய்யக்கூடுமானால் செய்யும். ஆண்டவர் சொல்ற, என் வேலை இன்னும் வரவில்லை. வேதத்தில் வாசிங்கன்னா, குறித்த காலத்தில் சாரால் ஈசாக்கு என்ன பண்ணலாம்? பெற்றெடுத்தாள். சில நேரத்தில் நம்முடைய வாழ்க்கையில சிலதெல்லாம் ரொம்ப டிலே ஆகலாம். சில காலங்கள் அதுக்காக நீ காத்திருக்க வேண்டிய சூழ்நிலை உன் வாழ்க்கையில ஏற்படலாம். ஒருவேளை உன் ஜெபம் கேட்கப்படாத மாதிரி உனக்கு தோன்றலாம். மற்றவங்களாம் கூட சொல்லியிருப்பாங்க, இல்லை சகரியா எலிசபெத்தை என்னதான் பாவம் பண்ணானே தெரியல, பாவம் இவனுக்கு குழந்தையே இல்லை. இல்லை, எவ்வளோ பக்தியா இருக்காங்க, எவ்வளோ ஜெபம் பண்றாங்க, இவங்க ஜெபம் பண்ணா நிறைய அற்புதம் நடக்குது, ஆனா இவங்களுக்கு ஒரு குழந்தை இல்லையே. எல்லாரும் எள்ளி இருப்பார்கள், நகையாடி இருப்பார்கள், பழித்திருப்பார்கள். இல்லை, இவங்களை கேவலமா பேசியிருப்பாங்க, இவங்களை அற்பமா எண்ணி உதாசனப்படுத்தி இருப்பார்கள். இல்லை,
பல வருடங்கள். ஆனா சகரியாவும் எலிசபெத்தும் இனிமேல் நான் ஆண்டவருக்காக வாழ்ந்து என்ன பயன், நான் உத்தமமா இருந்து என்ன பயன், நான் ஜெபம் பண்ணி என்ன பயன் அப்படின்னு நினைக்கவே இல்லை. அவங்க இன்னும் தான் உத்தமத்துல இன்னும் வளர்ந்து கொண்டே இருக்கிறார்கள். அல்லேலூயா. சிலர்லாம் நம்மளை பார்த்து கூட கேட்பாங்க, என்னப்பா நீங்க சர்ச்சுக்கு போறீங்க, ஜெபம் பண்றீங்க, கிறிஸ்தவங்களா இருக்கிறீங்க, உங்களுக்கு தானே குறை இருக்கு. ஸோ இந்த குறைய ஆண்டவர் சீக்கிரத்துல நிறைவாக மாற்றி ஆசீர்வதிக்கிறவர். அல்லேலூயா. குறை உன் வாழ்க்கையில நிலைத்திருக்க முடியாது. அப்ப ஏன் குறை வருது? ஆண்டவர் சில நேரத்தில் தம்முடைய மகிமையை நம்மிடத்திலே வெளிப்படுத்தும்படி, மற்றவர்கள் நாம் ஆராதிக்கிற தேவன் ஜீவனுள்ள சர்வ வல்லமையுள்ள தேவன் என்பதை அறிந்து கொள்ளும்படி, நீங்களும் தேவன் சர்வ வல்லவர் என்பதை, தேவனுடைய வல்லமை அறிந்து கொள்ளும்படி சில நேரத்தில் ஆண்டவர் உங்க வாழ்க்கையில சிலதை என்ன பண்ணுவார்னா காலதாமதம் செய்வார். அல்லேலூயா, அல்லேலூயா. பாருங்க, தேவனுடைய திட்டத்துக்காக இவர்கள் பொறுமையோடு காத்திருந்து அவருக்கு முன்பாக இன்னும் உண்மையுள்ளவர்களாய் அவர்கள் வாழ்ந்து கொண்டிருந்தார்கள். அல்லேலூயா, அல்லேலூயா. அதனால உங்க வாழ்க்கையில கூட லேட் ஆகுதே அப்படின்னு சொல்லி கலங்காதிருங்கள். சரியான நேரத்தில் கர்த்தர் செய்வார். அல்லேலூயா. கர்த்தருக்கே ஸ்தோத்திரம். இங்க பார்க்கிறோம், இவர்கள் பல வருஷங்கள் குழந்தைக்காக ஜெபித்தார்கள், காத்திருந்தார்கள். தேவனுடைய பாதத்தில் பொறுமையோடு தேவனுடைய வேலைக்காக அவர்கள் காத்திருந்தார்கள். கர்த்தருடைய நாமத்துக்கு ஸ்தோத்திரம். பாருங்க, எப்பவுமே ஒன்ன நம்ம தெரிஞ்சுக்கணும், நாம தேவனுக்காய் காத்திருக்குதல் ஒரு நாள் என்ன செய்யாதுங்க, வீணாகாது. அல்லேலூயா. ஆமா, சிலருக்கெல்லாம் உடனே நடந்துரும், சிலர் ரொம்ப வருஷம் வெயிட் பண்ண வேண்டியதா இருக்கும். அப்படின்னா ஒன்று தெரிஞ்சுங்க, ஆண்டவர் பெரிதானவற்றை உங்களுக்காக செய்ய போகிறார் என்று அர்த்தம். கர்த்தருக்கே ஸ்தோத்திரம். எந்த அளவு நம்முடைய வாழ்க்கையில நம்ம ரொம்ப பொறுமையோடு காத்திருக்கிறோமோ, எந்த அளவு நம்ம தேவனுடைய ஆசீர்வாதத்துக்காக தொடர்ந்து நாம ஜெபித்து கொண்டே இருக்கிறோமோ, அது மிகப்பெரிய ஆசீர்வாதத்தை நம்முடைய வாழ்க்கையில தேவன் கொடுக்க போகிறார். ஆகவேதான் ஆண்டவர் பொறுமையாய் இருக்கிறார் என்ற அர்த்தம். கர்த்தருடைய நாமத்துக்கு ஸ்தோத்திரம். ரொம்ப வருஷம் காத்திருந்தாங்க. இப்போ குழந்தை பிறக்குன்ற அந்த நம்பிக்கை கூட இழந்து போன ஒரு சூழ்நிலை. குழந்தை வந்தாலும் சரி வரலனாலும் சரி, நாங்க தேவனுக்கு முன்பாக உத்தமர்களாய் வாழ்வோம் என்று சொல்லி சகரியாவும் எலிசபெத்தும் அவர்கள் உத்தமர்களாய் ஜீவித்து கொண்டிருக்கிறார்கள். கர்த்தருக்கே ஸ்தோத்திரம். பாருங்க, நம்ம ஜெபம் பெரிதான எவ்வளவுக்கு அதிகமா ஜெபிக்கிறோமோ அவ்வளவுக்கு பெரிதான ஆசீர்வாதத்தை நாம் பெற்றுக்கொள்ளுவோம். கர்த்தருக்கே ஸ்தோத்திரம். ஆண்டவர் சொன்னாரு, கர்த்தருக்கு காத்திருக்கிறவர்களோ ஒரு நாள் என்ன செய்ய மாட்டாங்களாம், வெட்கப்பட்டே போக மாட்டார்கள். ஆண்டவர் உங்க ஏக்கத்தை அவர் அறிவார், உங்க தவிப்பை அவர் அறிவார். நீங்க மற்றவர்களை நிந்திக்கப்படுகிற அந்த நிந்தனையே வேதனையே ஆண்டவர் அறிந்திருக்கிறார். தேவன் சில நேரத்தில் அவருடைய வேலைக்காக ஆண்டவர் பொறுமையோட கர்த்தர் வெயிட் பண்ணுவார். கர்த்தருடைய நாமத்துக்கே ஸ்தோத்திரம். பாருங்க, ஒன்றை நாம் தெரிந்து கொள்ள வேண்டும், தேவனுக்காய் காத்திருக்குதல் ஒரு நாள் என்ன பண்ணாது, வீணாகாது. ஏன்னா வேதம் சொல்றது, கர்த்தருக்கு காத்திருக்கிறவளோ புது பலன் அடைந்து கழுகுகளை போல செட்டைகளை அடித்து என்ன பண்ணுவாங்களா, உயர உயர எழும்புவார்கள். கர்த்தருக்கு காத்திருக்கிற நீங்கள் ஒரு நாள் வெட்கப்பட்டு போகவே மாட்டீர்கள். பக்கத்துல சொல்லுங்க, நீங்க வெட்கப்பட்டு போக மாட்டீங்கன்னு சொல்லுங்க. பிரைஸ் தி லார்ட். அல்லேலூயா. அதுக்கு அடுத்தது பாருங்க, ஜெபம் மறக்கப்படுவதில்லை. ஜெபம் என்ன செய்யறதில்ல,
தேவன் ஒரு நாள் உன் ஜெபத்தை என்ன பண்றவர் இல்லை, மறக்கிறவரே இல்லை. அதை ஞாபகத்தில் வச்சுக்கணும். ஜெபம் என்ன செய்யறதில்ல, மறக்கப்படுவதில்லை. பக்கத்தில் இருக்கல பார்த்து சொல்லுங்க, ஜெபம் மறக்கப்படுவதில்லைன்னு சொல்லுங்க. இல்லை, இங்க ஆலயத்துல போய் சகரியா தூபம் காட்டி கொண்டிருக்கிறார். வெளியில எல்லாரும் என்ன பண்றாங்க, ஜெபம் பண்ணி கொண்டிருக்கிறார்கள். அது பெரிய சரித்திரம். அதாவது ஆசாரியம் போய் உள்ள ஆலயத்துல தூபம் காட்டி கொண்டிருக்கிற வேளையில உலகத்துக்கின் ஆசீர்வாதத்துக்காக ஆசாரியன் என்ன பண்ணுவாராம், ஜெபம் பண்ணுவார். வெளியில ஜனங்கள் தங்களுக்காக, தங்கள் தேசத்துக்காக, தேசத்தை தேவன் ஆசீர்வதிக்கும்படியாக வெளியே ஜனங்கள் என்ன செய்வாங்க, ஜெபம் பண்ணி கொண்டிருப்பார்கள். ஆசாரியனுடைய எத்தனையோ ஜெபங்களை கேட்டு பதில் கொடுத்த தேவன், ஆனா இப்போ இவருடைய உள்ளத்துல ஒரு வெற்றிடம், ஏன் ஜெபத்துக்கு மட்டும் கர்த்தர் பதில் கொடுக்கலையே இல்ல. ஆனா ஆண்டவர் பாருங்க, அவர் இன்றைக்கு தேவாலயத்துல போய் உலகத்துக்காக ஜெபித்து கொண்டிருக்கிற அந்த வேளையில கர்த்தர் அங்கே தம்முடைய தூதனை அனுப்பி இவனுடைய ஜெபம் கேட்கப்பட்டது என்று சொல்லி ஆண்டவர் அங்கே ஜெபத்தை கேட்ட ஆண்டவர் குழந்தையை கொடுக்க போகிறார் என்று சொல்லி அங்கே சகரியாவுக்கு அறிவிக்கிறதை நாம் பார்க்கின்றோம். அல்லேலூயா. எத்தனையோ வருஷத்துக்கு முன்னாடி வாலிப வயதுல ஜெபித்த ஜெபம் இப்போ வயசாயிடுச்சு. ஆனா ஆண்டவர் என்ன பண்ணல, ஜெபத்தை மறக்கவே இல்லை. அல்லேலூயா. அதனால தான் நீங்களும் ஜெபம் பண்ணிகிட்டே இருக்கணும். கிடைச்சாலும் கிடைக்கலனாலும், ஆண்டவர் கொடுத்தாலும் கொடுக்கலனாலும், நீங்கள் எதிர்பார்த்த வேலையில் அற்புதம் நடந்தாலும் நடக்கலைனாலும் உங்கள் ஜெபத்தை மட்டும் நீங்கள் என்ன பண்ணக்கூடாது, நிறுத்தவே கூடாது. அல்லேலூயா. ஏன், நாம் ஆராதிக்கிற தேவன் நம்முடைய ஜெபத்தை மறக்கிறவர் அல்ல. அல்லேலூயா. பாருங்க, நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நமக்காக இரட்சகராய் பிறந்தார், இந்த பூமிக்கு வந்தார், நம்முடைய பாவங்களுக்காக மரித்தார், அவர் உயிர்த்தெழுந்தார். இன்னைக்கு பரலோகத்தில் பிதாவின் வலது பாரிசத்தில் அவர் வீற்றிருக்கிறார். இன்னைக்கும் அவர் சும்மா இல்லை, உங்களுக்காகவும் எனக்காகவும் அவர் பரிந்து பேசி கொண்டிருக்கிறாராம். அல்லேலூயா. நீ இந்த பூமியில ஜெபிக்கிற இல்ல, அந்த ஜெபத்துக்கு பிதாவின் இடத்துல ஏசப்பா என்ன பண்ணுவாராம், பரிந்து பேசுவாராம். என் மகப்பா, உங்க பிள்ளைப்பா, நம்ம பிள்ளை டேடி, இவங்களை என்ன பண்ணுங்க, ஆசீர்வதிங்க, இவங்க வேண்டிக் கொள்ளுகிற இந்த நன்மையை கொடுங்க. பிதாவின் இடத்துல நமக்காய் அவர் பரிந்து பேசுவார். அப்ப நீ ஜெபம் இல்லைன்னா எப்படி பரிந்து பேசுவாரு? நீ ஜெபிக்கணும். ஜெபத்தை உன் வாழ்க்கையில் என்ன பண்ணக்கூடாது, நிறுத்தவே கூடாது. ஆண்டவர் சொன்னார், என் நாமத்தினால எதை கேட்டாலும் நான் அதை செய்வேன்னு சொல்லியிருக்கார். அல்லேலூயா. ஒருவேளை இன்னைக்கு செய்யலாம், நாளைக்கு செய்யலாம், ஒரு மாதம் கழிச்சு செய்யலாம், ஒரு வருஷம் கழிச்சு செய்யலாம், 10 வருஷம் கழிச்சு கூட செய்யலாம். ஆனால் உன் ஜெபத்தை தேவன் பதில் கொடுக்கிற வரைக்கும் உன் ஜெபத்தை நீ என்ன பண்ணக்கூடாது, நிறுத்தவே கூடாது. அல்லேலூயா. சாத்தானுடைய தந்திரம் என்ன தெரியுமா, ஜெபத்தில் தான் சோர்வை உண்டாக்குவான். நீ ஏன் எவ்வளோ ஜெபம் பண்ணி பார்த்த, எங்கே நடந்துச்சு இல்லை, நீயே எல்லா முயற்சியும் எடுத்து பார்த்த, எங்கே நடந்துச்சு? அதனால் இனிமேல் நீ ஜெபம் பண்ணி என்ன பயன், நீ ஆலயத்துக்கு போய் என்ன பயன், நீ பரிசுத்தமாக வாழ்ந்து என்ன பயன், நீ பக்தி வைராக்கியமாக இருந்து என்ன பயன்? அதனால் உன் ஜெபத்தை நிறுத்துன்னு சொல்லி ஜெபத்துக்கு தடையை உண்டாக்குவதற்காக சாத்தான் உனக்குள்ள என்ன பண்ணுவான், சோர்வை கொண்டு வருவான். ஏன்னா அவனுக்கு தெரியும், நீ தொடர்ந்து ஜெபித்தா கர்த்தர் பெரிய ஆசீர்வாதத்தை உனக்காய் கொடுக்க போகிறார், உனக்காக ஒரு பெரிய ஆசீர்வாதத்தை தேவன் ஆயத்தம் பண்ணி கொண்டிருக்கிறார், உருவாக்கி கொண்டிருக்கிறார் என்பது சாத்தானுக்கு தெரியும். அதனால தான் சில நேரத்தில் நீ ஜெபிப்பதை நிறுத்தும்படி ஜெபத்தில் உனக்கு சோர்வை சாத்தான் கொண்டு வருவான். ஆனால் நீ சொல்லணும், என் ஆண்டவர் ஒரு நாள் என் ஜெபத்துக்கு என்ன செய்வார், நிச்சயமா பதில் கொடுப்பார். அந்த பதில் வருகிற வரைக்கும் நான் ஜெபம் பண்ணுறதை என்ன பண்ண மாட்டேன், நிறுத்தவே மாட்டேன். அல்லேலூயா. ஆமாம், நீ கொஞ்சம் ஜெபம் பண்ணா கொஞ்சம் ஆசீர்வாதம், நீ அதிகமாக ஜெபம் பண்ணா எண்ணற்ற ஆசீர்வாதம். கர்த்தருக்கே ஸ்தோத்திரம். இன்னைக்கு நிறைய பேருடைய வாழ்க்கையில குறைவு என்ன தெரியுமா, ஜெப குறைவு. நிறைய வீட்டில் என்ன குறை தெரியுமா, ஜெப குறைவு. நிறைய பேருடைய பர்சனல் வாழ்க்கையில என்ன குறை தெரியுமா, ஜெப குறைவு. ஆமா,
சாத்தானுக்கு ஒன்று தெரியும், நீ ஜெபம் பண்ணாமல் இருந்தினா போதும், ஜெபம் பண்ணலன்னா அவங்க சாத்தானுடைய ஃப்ரெண்டா. ஜெபிக்கிறவங்க தேவனுடைய சிநேகிதர். ஜெபிக்காதவங்க யாருடைய சிநேகிதரே? சாத்தானுக்கு ஃப்ரெண்டா. ஆமாம், நீ விசுவாசியா இருக்கலாம், ஆனா நீ ஜெபத்தை விரும்பல, உன் வாழ்க்கையில ஜெபம் இல்லைன்னா நீ யாருக்கு ரொம்ப க்ளோஸ் ஃப்ரெண்டா இருக்குன்னு அர்த்தம்? ஹலோ, யாருக்கு ரொம்ப க்ளோஸா இருக்குன்னு அர்த்தம்? பிசாசுக்கு ரொம்ப க்ளோஸ், டியர் ஃப்ரெண்டுன்னு அர்த்தம். ஆமாம். ஆனா ஜெபிக்கிறவங்க யாருக்கு சிநேகிதரா? தேவனுக்கு சிநேகிதர்களாய் இருக்கிறார்கள். அல்லேலூயா. அதே போல சகரியா தனக்கு குழந்தை வேணும்னு அன்னைக்கு போய் ஆலயத்தில் அவர் தூபம் காட்டல, உலகத்தின் ஆசீர்வாதத்துக்காய் அவர் ஜெபித்து கொண்டிருக்கிறார். அப்போ ஆண்டவர் இவருக்குரிய ஆசீர்வாதத்தை கர்த்தர் என்ன பண்றாராம்? கொடுக்கிறார். அப்போ ஒரு விசுவாசி, ஒரு கர்த்தருடைய பிள்ளைகள், நாம் நமக்காக மாத்திரம் ஜெபித்தால் போதாது, நம்முடைய தேசத்துக்காக, உலகத்துக்காக, நம்மை சுற்றி இருக்கிற பகுதி மக்களுக்காக, நாம் எல்லாருக்காக, எல்லாவற்றுக்காக நாம் எப்பொழுதும் ஜெபம் பண்ண வேண்டும். அல்லேலூயா. ஆமா, அதனால தான் பவுல் சொல்றார், நான் பிரதானமாய் சொல்லுகிற புத்தி என்னவெனில் எல்லா மனுஷருக்காகவும் ஸ்தோத்திரங்களையும் விண்ணப்பங்களையும் நாம் என்ன செய்ய வேண்டுமா? ஏறெடுக்க வேண்டும். கர்த்தருக்கு சோதனம். சிலர்லாம் ரொம்ப சுயநலக்காரங்களா இருப்பாங்க. என்ன ஆசீர்வதியும், என் வீட்டுக்கார ஆசீர்வதியும், என் மனைவி ஆசீர்வதியும், என் பிள்ளை ஆசீர்வதியும், ஆமேன். இது என்ன ஜெபம்? சுயநல ஜெபம். எப்பவுமே பாருங்க, யோபு தன் சிநேகிதனுக்காய் வேண்டுதல் செய்தான், கர்த்தர் அவனுடைய சிறையிருப்பை திருப்பினார். நீங்க உங்களுக்காக ஜெபிப்பதற்கு மாத்திரம் உங்களுடைய கடமை அல்ல. சபைக்காக ஜெபம் பண்ணணும், ஊழியக்காரர்களுக்காக ஜெபிக்கணும், தேசத்துக்காக ஜெபிக்கணும், பாவத்தை நோக்கி பாதாளத்தை நோக்கி போய்கொண்டிருக்கிற தேவனை அறியாத மக்களுக்காக நீங்கள் ஜெபிக்க வேண்டும். ஆமா, அவங்களுக்காக நீங்க பாரப்படணும், அவங்களுக்காக நீங்க திறப்பில் நிற்கணும். கர்த்தருடைய நாமத்துக்கே ஸ்தோத்திரம். ஆமா, இங்க ஆசாரியன் உலகத்தின் ஆசீர்வாத, உலக மக்களின் நலனுக்காக அவர் ஆலயத்தில் வேண்டிக் கொண்டிருக்கிறார். ஆனால் கர்த்தர் பார்த்தா அவருடைய வாழ்க்கையில இதுவரைக்கும் இருந்த அந்த குறைவை நிறைவாக்கும்படி அங்கே தேவ தூதனை கர்த்தர் அனுப்புகிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. நீங்க 13ஆம் வசனத்தை வாசித்தீங்கன்னா, தூதன் அவனை நோக்கி, சகரியாவே பயப்படாதே, உன் வேண்டுதல் கேட்கப்பட்டது. கர்த்தருக்கு சோதரம். தேவதூதன் சொல்றாரு, இல்லை சகரியாவுக்கு ஞாபகப்படுத்துற, சகரியா நீ பல வருஷமா ஜெபிச்ச இல்லை, இப்போ வயசாயிடுச்சு, குழந்தை பிறக்காத நினைச்சிட்ட இல்லை, உன் ஜெபம் கர்த்தருடைய சமூகத்தில் வந்து என்ன பண்ணினது? எட்டினது. கர்த்தர் உன் ஜெபத்தை என்ன பண்ணாரு? கேட்டார். கர்த்தருக்கு சோதரி. இங்க இருக்கிறவங்களுக்கெல்லாம் ஆண்டவர் இன்னைக்கு சொல்றாரு, உன் ஜெபம் கேட்கப்பட்டது. அல்லேலூயா. உன் வேண்டுதல் கேட்கப்பட்டது. அல்லேலூயா. ஆமா, ஜெபத்தை எந்த காலத்திலும் எந்த சூழ்நிலையிலும் ஜெபத்தை என்ன பண்ணாத? நிறுத்தாத. ஏன்னா ஜெபத்தை தேவன் மறக்கிறவரே அல்ல. கர்த்தருடைய நாமத்துக்கு ஸ்தோத்திரம். அதே போல இங்கே சகரியாவுடைய வாழ்க்கையில் இன்னொரு காரியத்தை பார்க்கிறோம். அவன் கர்த்தருக்கு ஊழியம் செய்து கொண்டிருந்த அந்த வேளையிலே சோதர தேவதூதன் சொல்றாரு, உன் ஜெபம் கேட்கப்பட்டது. நம்ம ஜெபத்தை நிறுத்தக்கூடாது. கர்த்தருக்காக நாம் செய்ய வேண்டிய ஊழியங்களை என்ன பண்ணக்கூடாதான்? நிறுத்தக்கூடாது. கர்த்தர் நமக்கு பலரை, ஒருவேளை சபை என்பது ஒரு குடும்பம், ஒரு தோட்டம் இல்லை, சபைக்கு தலை நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. நாம் எல்லாம் என்னவா இருக்கிறோமா? அவயவங்களாக இருக்கிறோம். ஒருவேளை இந்த உடம்புல எல்லாம் கை கால் மூக்கு நாக்கு இதெல்லாம் இல்லாமல் வெறும் தலையாக மட்டும் இருந்தால் எப்படி இருக்கும்? இல்லை, ஆண்டவர் சபையில் நம்ம எல்லாரும் என்ன பண்ணுறாரு? அவயவங்களாய் கர்த்தர் வைத்திருக்கிறார். ஒருவேளை எல்லாரையும் மாதிரி எல்லாரும் இல்லை. ஒருத்தவங்க கண்ணாக இருக்கலாம், ஒருத்தவங்க காலாக இருக்கலாம், ஒருத்தவங்க கையாக இருக்கலாம். இல்லை, ஒவ்வொருத்தவங்கள தேவன் ஒவ்வொரு விதமாய் தேவன் நம்மளை என்ன பண்ணியிருக்கிறாரு? வைத்திருக்க. நமக்கு தேவன் கொடுத்திருக்கிற பொறுப்புகள் வித்தியாசமானது. ஆனால் விசுவாசிகளாகிய நாம் எல்லாருமே ஏதோ ஒரு விதத்தில் தேவனுடைய ஊழியத்தை நாம் செய்கிறவளாய் காணப்பட வேண்டும். அல்லேலூயா. ஆசாரியன் எனக்கு குழந்தை இல்லை, அதனால் நான் தேவாலயத்தில் போய் நான் தூபம் காட்டுற வேலைக்கு போக மாட்டேன் அப்படின்னு சோர்ந்து போய் படுத்துக்கல.
இல்லை, எனக்கு கர்த்தர் கொடுத்தாலும் கொடுக்கலனாலும் நான் என் ஆண்டவர் கொடுத்த ஊழியத்தை என்ன பண்ணுவேன்? செய்வேன். ஆமாம், ஜெபத்தை நிறுத்தக்கூடாது. கர்த்தருக்காக நாம் என்னெல்லாம் செய்யும்படி தேவன் நம்ம கையில கொடுத்திருக்கிறாரோ அந்த பொறுப்புகளை நாம் நிறைவேற்ற தவறிவிடவே கூடாது. கர்த்தருக்கே ஸ்தோத்திரம். இவ்வளவு நாள் செஞ்சேன், அற்புதம் நடக்கல, அதனால இனிமேல் நான் கொடுத்து, இனிமேல் நான் ஜெபித்து, இனிமேல் நான் சுவிசேஷத்தை அறிவித்து, இனிமேல் நான் ஊழியம் செஞ்சு என்ன பலன் அப்படின்னு நினைக்க கூடாது. ஆண்டவர் கொடுத்திருக்கிற பொறுப்பை நாம் நிறைவேற்றுவதில் எப்பொழுதும் நாம் கவனமாய் இருக்க வேண்டும். அல்லேலூயா. ஆமாம், நான் எவ்வளோ கொடுத்துட்டேன் பாஸ்டர், நான் எவ்வளோ ஆண்டருக்காக ஆலயத்தை கட்டிட்டேன் பாஸ்டர், நான் எவ்வளோ என்னால் ஆண்ட வரைக்கும் நான் உழைச்சிட்டேன், இல்லை நான் வாலிபனாக இருந்தபோது உழைச்சிட்டேன், இப்போ ரொம்ப வயசாயிடுச்சு, அதனால் இனிமேல் நான் செய்ய மாட்டேன் அப்படின்னு சகரியா சொல்லலை. நான் ஆண்டவருடைய ஆசாரியனாய் தேவனுடைய ஆலயத்தில் தேவனுக்கு பணிவிடை செய்கிறத ஒரு நாள் நிறுத்த மாட்டேன் அப்படின்னு சொல்லி இன்றைக்கு தேவனுடைய ஆலயத்தில் போய் அவர் கர்த்தருக்கு பணிவிடை செய்து கொண்டிருக்கும் போதுதான் தேவ தூதனை தரிசிக்கிறார். அல்லேலூயா. அவருக்கு அவருடைய ஜெபத்துக்கு பதிலை கொடுக்கும்படி தேவன் பரலோகத்திலிருந்து தேவ தூதனை கர்த்தர் இறங்கி வர பண்ணுகிறார். அல்லேலூயா. நீங்களும் உங்களால் என்ன முடியுமோ சாகர வரைக்கும் ஆண்டவருக்காக நீங்க செய்து கொண்டே இருங்க. கர்த்தருக்கே ஸ்தோத்திரம். நீங்க செய்ய வேண்டிய காரியத்தை நீங்க சரியா செய்வீங்கன்னு சொன்னா ஆண்டவர் செய்ய வேண்டிய காரியத்தை அதன் காலத்துல அவர் நேர்த்தியாய் உங்களுக்கும் உங்க சந்ததிக்கும் ஆண்டவர் செய்து கொண்டே இருப்பார். அல்லேலூயா. கர்த்தருடைய நாமத்துக்கே ஸ்தோத்திரம். அதனால ஊழியத்தை ஆண்டவர் மறக்கிறவரே இல்லை. ஆண்டவர் நமக்கு ஆண்டவருக்காக செய்யற எதைகளை மறப்பாரா? மறக்க மாட்டார். இல்லை, அவர் மறப்பதில்லை. நம்மையும் மறக்கிறதில்லை, நம்முடைய ஜெபத்தையும் மறக்கிறதில்லை. நாம தேவனுக்காய் செய்கின்ற ஒன்றையும் தேவன் மறக்கிறவரே அல்ல. அல்லேலூயா. பைபிள்ல வாசித்து பாருங்க. இல்லை, யாரையாகிலும் ஆண்டவர் மறந்தாரா? மறக்கல. இல்லை, தேவனுக்காக செய்கிற எதுவும் மறக்கப்பட்டு போவதில்லை. ஒருவேளை ஆண்டவருடைய சபையில பக்தி விருத்திக்கு எதுவா நீ செய்கிற காரியங்கள், ஆண்டவருடைய ஊழியத்தில் நீ கொடுக்கிற காரியங்கள், ஆண்டவருடைய சமூகத்தில் நீ ஜெபிக்கிற ஜெபங்கள், ஆண்டவருடைய ஊழியம் வளரணும்னு சொல்லி இரவும் பகலும் நீ எடுக்கிற பிரயாசங்கள், ஒருவேளை ஆண்டவர் உனக்கு கொடுத்திருக்கிற கிருபையினால கர்த்தருடைய சபையின் வளர்ச்சிக்காக நீ உழைக்கிற உழைப்பு, எதையுமே ஆண்டவர் மறக்கிறதில்லை. ஏன்னா வேதம் சொல்லுது, அவர் நம்முடைய அன்பின் பிரயாசங்களை மறந்து போகிறதற்கு அநீதியுள்ள தேவன் அல்லவே. அல்லேலூயா. எல்லாத்தையும் ஆண்டவர் தன்னுடைய கணக்கில் வைத்திருக்கிறார். பரலோகத்தில் 2 புத்தகம் இருக்கு, நிறைய இருக்கு. அதில் மிக முக்கியமான புத்தகம் ஒன்று ஜீவ புஸ்தகம், இன்னொன்று நாம் செய்த நற்கிரியைகள் எழுதப்பட்டிருக்கிற புத்தகம். ஆண்டவருக்காக நம்ம என்னெல்லாம் செஞ்சோமோ அதெல்லாம் அங்கே என்ன பண்ணப்பட்டிருக்கான்? எழுதப்படுகிறது. அதனால தான் ஆண்டவர் சொன்னார், பரலோகத்தில் உங்கள் பொக்கிஷங்களை என்ன பண்ணுங்க? சேர்த்து வைங்க. ஆமாம், நம்ம போகும்போது நம்ம கூட எதுவும் வராது, ஆனால் ஒன்றே ஒன்று வரும், நாம் இந்த பூமியில் தேவனுக்காக செய்த எல்லாம் அங்கே வருமா, பரலோகத்தில் ஆண்டவர் அதுக்கு நமக்கு பிரதிபலனை கர்த்தர் என்ன பண்ணியிருப்பாராம்? வைத்திருப்பார். சகரியா கர்த்தருடைய ஆசாரியனாய் கர்த்தருடைய ஆலயத்தில் போய் பணிவிடை செய்கிறான். ஆண்டவர் எனக்கு சும்மா வேலை செய்யணும் விட்டுருவாரா? ஆண்டவர் அவனுடைய நலனிலே அக்கறை உள்ளவராய், இல்லை அவனுடைய குறைவை நிறைவாக்கும்படியாய், சோதரம் அவனுடைய வேண்டுதலை கேட்கும்படியாய் கர்த்தர் அங்கே அவனுக்கு தேவதூதனை அனுப்பி ஆண்டவர் பதில் கொடுக்கிறதை பார்க்கிறோம். எல்லாரும் ஒரு அல்லேலூயா சொல்லுங்களாம். அல்லேலூயா. சரி, சகரியா ஜெபம் பண்ணியிருப்பார். என்ன ஜெபம் பண்ணியிருப்பாரு? ஆண்டவரே எனக்கு ஒரு சின்ன பிள்ளைய கொடுங்க ஆண்டவரே. இல்லை, அப்படி தானே கேட்டிருப்பாரு. இல்லை, எனக்கு ஒரு சின்ன பிள்ளைய கொடுங்க ஆண்டவரே. ஆனால் தேவதூதன் சொல்றாரு, உனக்கு பிறக்க போற பிள்ளை எப்படி இருப்பான்? பெரியவனா இருப்பான். ஆண்டவர் எப்பயுமே சின்னதை கொடுக்கிறவர் அல்ல, கர்த்தர் எதை கொடுக்கிறவரே? பெரியதை கொடுக்கிறவர். அதனால தான் வேதம் சொல்றது, நாம் வேண்டிக் கொள்ளுகிறதற்கும் நாம் நினைப்பதற்கும் மிகவும் அதிகமாய் செய்ய வல்லவர். அல்லேலூயா. ஆமா, நீங்க நினைக்கலாம், என்ன இந்த கடன்ல இருந்து விடுதலை ஆக்கினா போதும் பாஸ்டர். கடன்ல இருந்து விடுதலை இல்லை, கர்த்தர் உங்களுக்கு ஐஸ்வர்யத்தை கொடுத்து நீங்க அநேகருக்கு கடன் கொடுப்பீங்க. கர்த்தருக்கே ஸ்தோத்திரம். இல்லை,
எனக்கு இந்த சின்ன வேலையை கொடுத்துட்டா போதும் பாஸ்டர். சின்ன வேலையில் கர்த்தர் உங்களை இந்த பூமியில் உயர்ந்த சிங்காசனத்தில் உங்களை உங்கள் சந்ததியை கர்த்தர் அமர பண்ணுவார். அல்லேலூயா. எனக்கு ஒரு சின்ன வீடு கொடுத்துட்டா போதும் பாஸ்டர். இல்லை, அரண்மனை மாதிரி வீட்டை கர்த்தர் உங்களுக்கு கொடுப்பார். அல்லேலூயா. ஏன் தெரியுமா? நம்முடைய தேவன் பெரியவர். பாருங்க, உனக்கு பிறக்க போகிற பிள்ளை எப்படி இருப்பான்னு சொல்றாரு. அவன் பெரியவனாய், கர்த்தருக்கு முன்பாக பெரியவனாய் இருப்பான். பாருங்க, கடவுளுக்கு முன்னாடி இவர் எப்படிப்பட்டவனா இருப்பானா? கர்த்தரால் மதிக்கப்படத்தக்க, கர்த்தரால் கனப்படுத்தப்படத்தக்க, கர்த்தரால் பயன்படுத்தப்படத்தக்க, கர்த்தருக்கு பிரயோஜனமுள்ள ஒரு பாத்திரமாய் இந்த யோவான் ஸ்நானகன் விளங்குவான் என்று சொல்லி இங்கே தேவதூதன் சொல்லுகிறான். காரணம் என்ன தெரியுமா? அவர் ஜெபித்த ஜெபம். அல்லேலூயா. அவர் கர்த்தருக்காய் வாழ்ந்த பரிசுத்த வாழ்க்கை, அதெல்லாம் ஆசீர்வாதமா போகுது. அவர் சொல்றாரு, அவன் பிறப்பு நிமித்தம் உனக்கு, அவன் பிறப்பு நிமித்த சந்தோஷமும் மகிழ்ச்சியும் உண்டாகும். அவன் பிறப்பு நிமித்தம் அநேகர் என்ன பண்ணுவாங்க? சந்தோஷப்படுவாங்க. சொல்ற, நீ சந்தோஷப்படுறது மட்டும் இல்லப்பா, உனக்கு பிறக்க போற பிள்ளையால அநேகர் என்ன செய்யப்படாங்க? சந்தோஷப்பட போகிற. கர்த்தர் நம்ம ஆசீர்வதிக்கும் போது அந்த ஆசீர்வாதம் நமக்கு மட்டும் இல்லைங்க, நம் மூலமாய் அநேகர் ஆசீர்வதிக்கப்படும்படி தேவன் நம்மை ஆசீர்வதிக்கிறார். அல்லேலூயா. நம்ம நிறைய தினம் கேட்போம், என்ன ஆசீர்வதி ஆண்டவரே, என்ன ஆசீர்வதி, என் மனைவி ஆசீர்வதி, பிள்ளை ஆசீர்வதி. ஆண்டவர் சொல்றாரு, எப்பா உன்னை மட்டும் இல்லைப்பா, உன்னை உன் சந்ததியை இந்த தேசத்துக்கே இந்த உலகத்துக்கே நான் ஆசீர்வாதமாக வைக்க போறேன். அல்லேலூயா. ஆண்டவருக்கே ஸ்தோத்திரம். நம்முடைய தேவன் பெரியவர். சொல்றாரு, உனக்கு பிறக்க போற பிள்ளை திராட்சை ரசமும் மதுவும் குடியான். பிள்ளையே இன்னும் பிறக்கல, ஆனால் பிறக்கிறதுக்கு முன்னாடி தேவதூதன் சொல்றாரு, உனக்கு பிறக்க போற பிள்ளையினுடைய கேரக்டர்ஸ், அவன் பரிசுத்தவானா இருப்பான், அவன் அநேகரை நீதிக்கு என்ன பண்ணுவான்? உட்படுத்துவான். பிறக்கவே இல்லை, அவருக்கு பேரே கொடுத்துட்டார். அவருக்கு பேர் என்னது? யோவான். பாருங்க, சகரியா அப்படின்னு சொன்னா அதுக்கு என்ன அர்த்தம் அப்படின்னா, தேவனுடைய வாக்கு தத்தங்கள். அல்லேலூயா. எல்லாரும் சொல்லுங்க, தேவனுடைய வாக்கு தத்தங்கள். சரி, எலிசபெத், அதாவது சகரியா அப்படின்னு சொன்னா அதாவது கர்த்தர் தம் நினைவிலே வைத்திருக்கிறவன் என்ற அர்த்தம். கர்த்தர் தம் நினைவிலே வைத்திருக்கிறார் என்ற அர்த்தம். எலிசபெத் அப்படின்னு சொன்னா தேவனுடைய வாக்கு தத்தங்கள் அப்படின்னு அர்த்தம். சகரியானா என்ன சொன்ன? கர்த்தர் தம் நினைவிலே வைத்திருக்கிறார். எல்லாரும் சொல்லுங்க, கர்த்தர் தம் நினைவிலே வைத்திருக்க. அந்த பேருக்கு அர்த்தம் கர்த்தர் தம் நினைவிலே வைத்திருக்கிறார். அதுதான் சகரியா என்கிற பெயருக்கு அர்த்தம். அதுக்கு அடுத்தது எலிசபெத் அப்படின்னு சொன்னா என்ன சொன்ன? தேவனுடைய வாக்கு தத்தங்கள். அப்ப எதை கர்த்தர் நினைவில் வச்சிருக்கிறாராம்? எதை வச்சிருக்கிறாராம்? தேவன் நமக்கு கொடுத்த வாக்கு தத்தங்கள் எல்லாம் கர்த்தர் நினைவிலே வைத்திருக்கிறார். சரி, அதுக்கு அடுத்தது சகரியா அப்படின்னு சொன்ன, அதாவது யோவான் அப்படின்னு சொன்னா கர்த்தர் கிருபையாய் கொடுக்கிறார் என்ற அர்த்தம். அல்லேலூயா. கர்த்தர் கிருபையாய் கொடுக்கிறார். எல்லாரும் சொல்லுங்க, கர்த்தர் கிருபையாய் கொடுக்கிறார். எல்லாரும் சொல்லுங்க, கர்த்தர் கிருபையாய் கொடுக்கிறார். சகரியானா என்ன அர்த்தம் சொல்லுங்க? கர்த்தர் தம் நினைவிலே வைத்திருக்கிறார். ஆண்டவர் உங்களை என்னையும் நினைவிலே வைத்திருக்கிறார். அவர் நமக்கு கொடுத்த வாக்கு தத்தங்களை எல்லாம் கர்த்தர் தம் நினைவிலே வைத்திருக்கிறார். ஒரு 3 நாளைக்கு முன்னாடி ஆண்டவர் எனக்கு அப்பா இருந்து இன்னைக்கு கொடுத்த அந்த வாக்கு தத்தங்கள்லாம் கர்த்தர் இதுவரைக்கும் ஆண்டவர் என்னை அழைச்சதிலிருந்து எனக்கு ஆண்டவர் கொடுத்த வாக்கு தத்தங்களெல்லாம் கர்த்தர் நினைவுபடுத்தினார். ஆலயத்தில் வந்து அந்த வாக்கு தத்தங்கள்லாம் சொல்லி, ஆண்டவரே எல்லாத்தையும் நிறைவேற்ற போகிறீங்க சோதரன்னு சொல்லி ஆண்டவருக்கு நன்றி சொல்லி நான் ஜெபம் பண்ணேன். ஒரு நாள் ஆண்டவர் அப்படி செஞ்சார் இந்த வாரத்தில். ஸோ ஏன் தெரியுமா? ஆண்டவர் மறுபடியும் நினைவுபடுத்துகிறார், தம்பி மறந்துடாத, நான் உனக்கு சொன்னதை செய்யுமெல்லாம் உன்னை என்ன பண்ண மாட்டேன், கைவிடவே மாட்டேன். அது நான் கொடுத்த வாக்கு தத்தம். இன்னைக்கு உங்களுக்கெல்லாம் கூட ஆண்டவர் இந்த 2024 எத்தனையோ வாக்கு தத்தம் கொடுத்துருக்கிறாரு. ஸோ உங்களை ரட்சித்த நாள் முதல் இந்த நாள் வரைக்கும் கர்த்தர் எத்தனையோ வாக்கு தத்தங்களுக்கு ஆண்டவர் அருளி செய்திருக்கிறார். ஸோ நான் நினைக்கிறேன் இந்த 2025 ஆண்டவர் அதெல்லாம் நிறைவேற்ற போகிறார். அல்லேலூயா. கர்த்தருக்கே ஸ்தோத்திரம்.
கர்த்தர் தம் நினைவிலே வைத்திருக்கிறார். எலிசபெத் அப்படின்னா என்ன சொன்னேன்? தேவனுடைய வாக்கு தத்தங்கள். யோவான் அப்படின்னு சொன்னா என்ன சொன்ன? கர்த்தர் கிருபையாய் கொடுக்கிறார். அப்போ தேவதூதன் சொல்றாரு, கர்த்தர் உனக்கு கிருபையாய் கொடுக்கிறார். யார? யோவானே. அல்லேலூயா. ஆமா, இந்த 2024 ஆண்டவர் நமக்கு எல்லாத்தையும் கிருபையாய் கொடுத்தார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நம்ம ரட்சித்த நாள் முதல் இந்த நாள் வரைக்கும் நம்ம தகுதியை பார்த்து ஆண்டவர் ஆசீர்வதிக்கல. உங்க தகுதியை பார்த்து ஆண்டவர் நம்மளை ஆசீர்வதிக்கன்னு நினைச்சிருந்தா நீங்களும் நானும் ஒன்றையுமே பெற்றிருக்க முடியாது. நீங்களும் நானும் பெற்றிருப்பதெல்லாம் அவருடைய கிருபை. அல்லேலூயா. ஸ்தோத்திரம். அவருடைய கிருபையினால தான் நம்ம உயர்த்தப்பட்டிருக்கோம், நம்ம ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கோம். மனோகரையாவை அவருடைய தகுதியை பார்த்து ஆண்டவர் ஆசீர்வதிச்சிருக்கணும்னா இன்னைக்கு இவ்வளோ பெரிய வீட்டை என்ன பண்ணியிருக்க கட்டியிருக்க முடியாது. ஒவ்வொருத்தவங்களுக்கு அப்படிதான். ஆண்டவர் அவருடைய கிருபையினால நமக்கு எல்லாவற்றையும் கொடுத்தார். இதெல்லாம் கொஞ்சம் தான். ஆனால் 2025 இனி நாம் வாழ்கின்ற நாட்களில் கர்த்தர் கிருபையாய் எல்லாவற்றையும் கொடுத்து ஆசீர்வதிக்க போகிறார். அல்லேலூயா. ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். அதனால சொல்லுங்க, சகரியானா என்ன அர்த்தம்? கர்த்தர் தம் நினைவிலே வைத்திருக்கிறார். எலிசபெத்னா என்ன அர்த்தம்? தேவனுடைய வாக்கு தத்தங்கள். யோவான் அப்படின்னா என்ன அர்த்தம்? கர்த்தர் கிருபையாய் கொடுக்கிறார். அதனால இந்த 2024 முடிக்க போற நமக்கு ஆண்டவர் கொடுக்கிறாரு. ஸோ ஆண்டவர் சொல்றாரு, நான் உன்னை மறக்கவே இல்லை மகளே, உன் ஜெபத்தை நான் மறக்கவே இல்லை, நீ எனக்காய் செய்து கொண்டிருக்கிற எதையும் நான் மறக்கவே இல்லை. அதனால உனக்கு நான் கொடுத்த வாக்கு தத்தங்கள் எல்லாம், அதோடு மட்டும் இல்லை, உனக்காய் நான் வைத்திருக்கிற ஆசீர்வாதங்கள் எல்லாம் இந்த 2025 நான் கிருபையாய் நிறைவேற்ற போறேன். அல்லேலூயா.